Hello students, welcome back to Paripanoli classes. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல எதை பத்தினா 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ மேக்ஸ் பத்தி தான் பார்க்குறோம். ஸோ சிபிஎஸ்இ மேக்ஸ்ல ரியல் நம்பர்ஸ்ல இருக்கிற எக்ஸசைஸ்ல இருக்க ஒரு சம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த சம் எப்படின்றது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல வந்து HCF ஓட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். HCF into LCM equal to product of two numbers. ஸோ ஸோ HCF ஓட ஆன்சர் வந்து அதாவது இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF பண்ணி வர ஆன்சர் 9. ஸோ அந்த HCF ஓட ஆன்சர் 9 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். LCM தெரியாது, அதனால LCM அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்னா எந்த ரெண்டு நம்பருக்கு HCF LCM எடுக்கிறோமோ அந்த நம்பர் இருக்கும். எந்த ரெண்டு நம்பருக்கு எடுக்கிறோம் 306க்கும் 657க்கும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கணும். ஸோ இப்போ LCM கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்பயுமே கண்டுபிடிக்கிற டேர்ம் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி கொண்டு போகணும். அப்போ 9 ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி டிவிஷனாக கீழே மல்டிப்ளைல இருக்கிறது ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி டிவிஷனாக கீழே போகும். இப்போ 306 into 657 by 9 வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 9 ones are 9, 9 3s are 27, பேலன்ஸ் 3 போட்டால் 36 ஆகிடும். அப்போ 9 4s are 36. அப்போ LCM equal to 657 into 34. ஸோ 657 into 34 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 4 6 are 24, 6, 3 7s are 21, 3 5s are 15, 17, 1, 3 6 are 18, 19. So 8, 1, 13, 10, 12. இப்போ LCM ஆன்சர் வந்து 4 5s are 20, கேரி ஒரு ஆட் பண்ணோம் 2 வரும். ஸோ அப்போ 2 + 1 3. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 22338. அவ்வளோதான், ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.